தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இனி கருவில் ஊரார் என்பதாலேயே கருவூரார் என அழைக்கப்பட்டார். கருவூரில் பிறந்த இவர் 700 ஆண்டுகள் வாழ்ந்தவர். கருவூர் ஆநிலையப்பரை வழிபட்டே சகல சித்திகளையும் கைவரப் பெற்றார். சித்த மார்க்கத்தில் இருந்த இவரை அன்றைய காலத்தில் கரூரில் வாழ்ந்த அந்தணர்கள் வெறுத்தனர். இவரை சித்தர் என அறியாமல் ஏமாற்றுக்காரர் என இகழ்ந்தனர். மழை இல்லாமல் வறட்சி மிகுந்த காலத்தில் அந்தணர்கள் இவரிடம் இப்போது மழை பெய்ய வைத்தால் உன்னை சித்தன் என ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினர். சிறிது நேரத்தில் ஆற்றில் வெள்ளம் வரும் அளவிற்கு மழை பெய்தது. அப்போதும் அந்தணர்கள் மதிக்கவில்லை. ஆநிலையப்பர் கோவில் கதவு திறக்காத போது சிவனை வேண்டி திறக்கச் செய்தார். ஒரு முறை பூதகணங்கள் குடைப்பிடிக்க நகர்வலம் வந்தார். இமயமலை வரை சிவ தலயாத்திரை செய்துள்ளார். நெல்லையப்பர் கோவிலில் சிவனை அழைத்த போது வராததால் எருக்கு முளைத்து பாழாக சாபமிட்டார். சிவபெருமான் காட்சியளித்த பிறகே சாபத்தை நீக்கினார். குரு போகரின் ஆணைப்படி தஞ்சை பெரிய கோவிலின் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கொடுத்தார். திருவிசைப்பா எழுதியவரும் இவரே. யோகம், ஞானம், மருத்துவத்திலும் நூல்கள் எழுதியுள்ளார். ஒரு நாள் அந்தணர்கள் துரத்தி வந்த போது ஆநிலையப்பர் கோவில் சென்று கருவறையில் உள்ள லிங்கத்தில் இரண்டர கலந்தார். அவர் தவம் செய்த இடத்தில் ஜீவசமாதி அமைந்துள்ளது. அகத்தியரின் அவதாரமே கருவூரார் என்றும் கூறப்படுகிறது.